தமிழ் சினிமால 4 துருவங்கள் அப்படின்னா ரஜினி, கமல், அஜித், விஜய் இவங்க 4 பேர் தான். ஒரு பக்கம் ரஜினி படம் இந்த டேட்ல படம் வரப்போகுது, இந்த மந்த்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் கமல் சார் படம் அதே மாதிரி என்ன டேட்ல எந்த மந்த்ல வருதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் விஜய் சார் படம், அந்த படம் எக்ஸாக்டா எந்த டேட் வருதுன்னு முதற்கொண்டு அறிவிச்சிட்டாங்க. என்னப்பா தமிழ் சினிமால முக்கியமான 4 பேர்ல 3 பேரோட படங்கள் வந்து அறிவிச்சிட்டாங்க. இன்னொரு ஆள் முக்கியமான ஆள் அஜித் சார் தான். இந்த படம் வருமா வராதா, என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எல்லாருக்குமே இருந்துட்டே இருக்கு. நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, விடாமுயற்சி படம் என்னதான் ஆச்சு, எப்பதான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாம இன்னொரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது தெலுங்குல இருந்து அல்லு அர்ஜுன் அவருக்கும் இங்க பெரிய மார்க்கெட் இருக்குங்க, அவர் வரனாலதான் கோட் படமே தள்ளி போயிருச்சு அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்ஷியான விஷயங்களையும் சில பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது புஷ்பா 2 அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15 வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ 4 பெரிய ஹீரோக்களோட படங்கள் வருது. இன்னொரு முக்கியமான பெரிய ஹீரோ அஜித் சார் இருக்காரு, அவர் படம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வீரம் படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான டயலாக் தான் தோணுச்சு. யாரா அந்த அஞ்சாவது ஆளு? யாருக்கும் அஞ்சாவது ஆளு. சோ விடாமுயற்சி படம் என்ன கண்டிஷன்ல இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறாங்க, படம் எப்போ ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, இதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா, நீங்க பார்த்துட்டு இருக்குது 7 ஸ்டார் சினிமாஸ். விடாமுயற்சி இந்த படம் வந்து நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய சிக்கல்கள், நிறைய படம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள் இப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அஜித் சார் வந்து அந்த காரு ஆக்ஷன் சீன் காமிச்சாங்க இல்லையா, அந்த ஸ்டண்ட் பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். அது வந்து ஆக்சுவலி ஷூட்டிங்ல இருக்கக்கூடிய, அதாவது படத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சீன் தான். ஸோ அதை வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக சுரேஷ் சந்திரா சார், அஜித் சாரோட மேனேஜர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, விடாமுயற்சி படம் எல்லாருமே டிராப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் கிடையாது. லைக்காவுக்கும் அஜித் சாருக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியும் கிடையாது. எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணோம். யாரும் சொல்ற மாதிரி ஒரு பரிதாபமா நினைக்கணும், இதை வச்சு வந்துட்டு சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு மார்க்கெட் தேடுறாங்க, இதை வச்சு வந்துட்டு ஒரு படத்துக்கு பப்ளிசிட்டி தேடுறாங்க அப்படிலாம் வந்துட்டு பேசுறாங்க இல்லையா. ஸோ அதுக்காகலாம் நாங்கள் பண்ணல அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அஜித் சாருக்கு வண்டி ஓட்ட தெரியுமா, ஓட்ட தெரியாதா அப்படின்னு சொல்லி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து படம் பார்க்கும்போது தெரியும் இது வந்து உண்மையிலேயே அந்த ஆக்சிடென்ட் வந்து நடக்கணும்னு சொல்லி படத்துல சீன்ல இருக்கு. ஸோ அதுக்காக வந்து அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதுக்காக தான் வந்து அந்த ஒரு விஷயம் அந்த படத்துல வந்து இருக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆகும்போது எதுக்காக குழப்பறனா, எதுக்காக இந்த வீடியோ வந்தது அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்ப விடாமுயற்சி என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடாமுயற்சி இப்ப எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, எலெக்ஷன் முடிச்ச உடனே மறுநாள் இருந்தேவும் படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு ஒரே ஷெடியூலா பிளான் பண்ணி எடுக்க போறாங்க. அதே அஜர்பைஜான் தான் போக போறாங்க. ஏன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேக்சிமம் இப்படி பிளான் பண்ணி எடுத்துட்டாங்க. அங்க வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தனால வந்து தள்ளி போயிருச்சு. பட் இப்போ வந்து அங்க இருக்க வெதர் கண்டிஷன் எல்லாமே இவங்க நினைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ வந்துட்டு ஒரே ஷெடியூலா போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான்ல இருக்காங்க. முக்கியமா குட் பேட் அக்லி இந்த படம் வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா, பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் அவர் ஷூட்டிங்க்கு போகணும், அதுக்கு டைம் இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாதான் லைக்காவும் கொஞ்சம் மும்பரமா போவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிச்சிருப்பாரு நினைக்கிறேன் அஜித் சார். ஸோ அவங்களும் இடையிலலாம் நான் வரமாட்டேன் அஜித் சார் அப்படின்னு சொல்லவும், அவர் வந்து குட் பேட் அக்லி நான் பண்ணிட்டு தான் வர முடியும் அப்படின்னா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் ஒரு தகவல். ஸோ அதனால கண்டிப்பாக விடாமுயற்சி படம் எலெக்ஷன் முடிஞ்சனையும் ஷூட்டிங் போக போறாங்க. ஒரே ஷெடியூலா ஜெரூரா வந்து முடிக்க போறாங்க. முடிச்சுட்டாங்க அப்படின்னா ஜூன் மாசம் 13ஆம் தேதி நினைக்கிறேன் எக்ஸாக்டா வந்து இந்தியன் 2 படம் ரிலீஸ். ஜூன் மாசம் ரிலீஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் மாசம் புஷ்பா 2 ரிலீஸ் பண்றாங்க. அதே மாதிரி செப்டம்பர் மாசம் 5ஆம் தேதி கோட் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அஜித் சார் படம், விஜய் சார் படம். ஸோ அந்த படம் ரிலீஸ் பண்றாங்க வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல. ஸோ அந்த படத்தோட போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அடுத்து அக்டோபர்ல சூப்பர் ஸ்டார் அவரோட படம் வேட்டையன், அதுவும் லைக்கா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து டன். ஸோ அந்த படம் அக்டோபர் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர்ல விடாமுயற்சி படமும் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி, வேட்டையின் படம் தீபாவளிக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா விடாமுயற்சி படத்தை தீபாவளிக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருந்தா கூட கண்டிப்பா வந்து யோசிக்க மாட்டாங்க, மோதுவாங்க. யார் வந்தாலும் நாங்க அங்க ஹீரோ அப்படின்ற மாதிரி பயப்படுறாலாம் கிடையாது இல்லையா. ஸோ அதனால வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரே ப்ரொடக்ஷன் அப்படின்றனால ஸோ கண்டிப்பா வந்து
தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அக்டோபர் ஸ்டார்டிங்லேயே வேட்டையின் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா வந்து தீபாவளிக்கு நம்ம விடாமுயற்சி படத்தை எதிர்பார்க்கலாம். அது மிஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா நவம்பர்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. டிசம்பர் வரைக்கும் போகாது. ஏன்னா டிசம்பர்ல ரிலீஸ் பண்ணா அடுத்து 1 மந்த் கூட இருக்காது. கண்டிப்பா ஜனவரி பொங்கலுக்கு வந்து குட் பை டாக் ரிலீஸ் ஆகும் அப்படின்றனால நவம்பர் ஸ்டார்டிங்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றாங்கன்னா அங்கே ஒரு 15 நாள் கேப்லயே வந்து ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வேட்டையன் தீபாவளிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பா அக்டோபர் ஸ்டார்டிங்லேயும் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே பார்த்து அக்டோபர் 2 அந்த மாதிரி பார்த்து கூட ரிலீஸ் பண்ணலாம். இல்ல ஒர்க்கிங் டேஸ்ல கூட ரிலீஸ் பண்ணலாம். ஆனா வந்து இதுதான் இப்போதைக்கு பிளானு. கண்டிப்பா இந்த இயர் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகும். அதுவும் நவம்பர் மிட்டுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிரும். மேக்சிமம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ யாரும் வந்து படம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தல ரசிகர்கள், அஜித் ரசிகர்களை சொல்லிட்டு இருக்கேன், வருத்தப்பட வேணாம். ஸோ பேக் டு பேக் ஒரு 4-5 மாசம் கேப்லேயே வந்துட்டு 2 படம் மெகா பிளாக் பஸ்டர் வந்து காத்துட்டு இருக்கு. அதுவும் 2மே புது டைரக்டர், இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு அஜித் சாரை வந்து இந்த படங்கள்ல வந்து பார்க்க போறோம். வித்தியாசமான ஒரு ஸ்கிரீன் பிளே, வித்தியாசமான ஒரு கதைக்களம் எல்லாமே வந்து பார்க்க போறோம். முக்கியமா இந்த படத்துல ஹீரோயின் வந்து த்ரிஷா. ரொம்ப நாள் கழிச்சு இந்த பேரை வந்து பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா விடாமுயற்சி படம் சூப்பரா இருக்கும். ஸோ வந்து 2024 ஒரு மிகப்பெரிய ஒரு வருஷமா இருக்க போது. ஒரு பக்கம் கமல் சார் படம், ரஜினி சார் படம், அஜித் சார் படம், விஜய் சார் படம், முக்கியமா பாத்தீங்கன்னா வெளியில இருந்து பேன் இந்தியா படங்கள்னு சொல்லிட்டு புஷ்பா 2 வருது. இன்னும் கங்குவா வந்து இந்த இயர் ரிலீஸ் ஆகுமான்ற ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. ஸோ இருந்தாலும் தனுஷ் படம் இருக்கு, சிம்பு படம் இந்த இயர்ல இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. தனுஷ் படம் இருக்கு. ஸோ பெரிய படங்கள் நிறைய இருக்கு. இதுல நீங்க எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.